Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா and ரொம்ப நாளாவே எல்லாரும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது அதாவது forex tradingக்கு வந்து எப்படி tax ஃபைல் பண்ணனும் and crypto மூலமா டெபாசிட் பண்றோம் அப்படினா அந்த 30% tax வந்து நம்ம வந்து கொடுக்கணுமா and இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது and அந்த டவுட்டை கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்சஸ்ல வந்து இப்போ நியூ இயர் ஆஃபரா நம்ம வந்து ஒரு 1000 ரூபீஸ் வந்து ஃபிளாட்டா நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் அண்ட் அதாவது நம்மளோட கோர்சஸோட 3 months பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து 6750 இருக்கும் அண்ட் இப்போ கரண்ட்லி நமக்கு வந்து நியூ இயர் வரைக்கும் நம்ம வந்து 5750 வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் உங்களுக்கு நம்மளோட கோர்சஸ் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது அதுல போய் டைரக்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் 6 மந்த்க்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு நினைச்சோம் பட் அது வந்து ஒரு ஆடிட்டர்ட்ட உட்கார்ந்து அண்ட் பேசி தெளிவா ஒரு வீடியோ கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் எங்களோட தாட்டா இருந்துச்சு அண்ட் அதனால தான் ரொம்ப டிலே ஆச்சு அண்ட் இப்போதைக்கு அதை எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ட் இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதுனால இதை ஒரு சிம்பிளா ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு வீடியோ வந்து ஆடிட்டர்ட்ட உட்கார்ந்து கிளியரா கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அண்ட் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாமா? ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகல் கிடையாது, இந்தியாவில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகல் கிடையாது. அப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியாவில் வந்து ரெகுலேட்டட் கிடையாது. அதனால நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அப்போ எப்படி பண்ணலாம்? ஒன்னு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல பண்ணலாம் அண்ட் இன்னொன்னு உங்களோட பிசினஸ் இன்கமே இதுதான் அப்படின்னு சொல்லி கூட பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்கம் நம்ம காட்டும்போது சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் மாதிரி கொடுக்கணும் அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஆக்சுவலி உண்மை கிடையாது. நீங்க வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இங்க இருந்தா எனக்கு இன்கம் வருது அப்படிங்கிற எந்த ஒரு இன்வாய்ஸும் காட்டணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஓகேங்களா? அது நீங்க காமிக்கணும்னா காமிச்சிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளவு இன்கம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லி நீங்க அதுக்கு தான் டாக்ஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதாவது இந்த இன்வாய்ஸ் வந்து எப்பத்துல இருந்து தேவைப்படும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1 crore ஆர் 2 crore இந்த மாதிரி அண்ட் இயர்லி ஒரு 1 crore மேல எடுக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுதான் நாங்க வந்து ஆடிட்டர்ட்ட பேசும்போது அவங்க எங்களுக்கு கொடுத்த தெளிவான ஆன்சர். இப்போ இது வந்து கிளியரான ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க சைடுல உள்ள உங்களோட ஆடிட்டர்ட்ட வந்து நீங்க வந்து பேசுங்க. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ட் உங்களோட ஆடிட்டர் ஏன்னா நீங்க வந்து டைரக்டா போய் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ண போறது இல்ல, ஒரு ஆடிட்டர் வச்சு அவங்க மூலமா தான் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவீங்க. இப்போ நீங்களே டைரக்டா பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா அண்ட் பண்ணலாம், பட் ஆடிட்டர் வச்சு பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவங்க தான் கிளியரா பண்ணி கொடுப்பாங்க அண்ட் அதனால எங்களோட சஜஷன் வந்து ஒரு ஆடிட்டர் வச்சு பண்றது ரொம்ப சேஃப். ஓகேங்களா? அப்போ உங்களோட ஆடிட்டர்ட்ட வந்து நீங்க தெளிவா கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ற ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து ஃபாரினுக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பல. ஓகேங்களா? அப்போ அது வந்து ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ல வராது. அப்போ இது எப்படி டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது உங்க ஆடிட்டருக்கு வந்து தெளிவா தெரியணும். எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு இந்தியால ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அண்ட் அந்த அக்கவுண்ட்க்கு ஃபண்ட் அனுப்பி அண்ட் அது மூலமா நமக்கு வித்ட்ராவல் கொடுக்காங்க. அப்போ நம்ம இங்க வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றது எப்படி பண்றோம்? இந்தியன் அக்கவுண்ட்க்கு தான் ஃபண்டையும் அனுப்புறோம், அதே மாதிரி இந்தியன் அக்கவுண்ட்ல இருந்தா நமக்கு ஃபண்டும் ரிசீவும் ஆகுது. அப்போ இது வந்து நம்ம இந்தியால இருந்தே நமக்கு வந்து அமௌண்ட் வர்றதுனால உங்களோட இன்கம் பொறுத்து இருக்குது. இப்போ இன்கம் வந்து ஒரு சின்ன லெவல்ல இருக்குது, ஒரு 50,000 1 லட்சம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல கண்டிப்பா ஃபைல் பண்ணிக்கலாம். பட் உங்களோட இன்கம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்குது அண்ட் ஒரு 5 lakhs அண்ட் 10 lakhs அந்த மாதிரிலாம் பண்றீங்க, மந்த்லி வந்து அந்த மாதிரிலாம் இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா அண்ட் அந்த இன்கம் வந்து நீங்க வந்து பிசினஸ் இன்கமாவ கூட நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு கிளியர் ஆடிட்டர் வந்து இல்ல அப்படின்னா அண்ட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் நாங்க வந்து யார்ட்ட வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க அவங்க கிட்ட கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே இன்னொன்னு வந்து மேஜரா இருக்கிற எல்லாருக்கும் உள்ள டவுட் என்ன அப்படின்னா இந்த கிரிப்டோ மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கிரிப்டோக்கு வந்து 30% டாக்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க அண்ட் அப்போ அதுக்கு நம்ம வந்து 30% தனியா நமக்கு வந்து பேருமே, அப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றதுல 30% நமக்கு அதிலே டைரக்டா பேருதே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த ஒரு இன்கம் எடுத்தாலும் அதுல இருந்து வர்ற ப்ராஃபிட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? கிரிப்டோ மூலமா டிரான்சாக்ஷன் தான் பண்ண போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கிரிப்டோ மூலமா
டிரான்சாக்ஷன் தான் பண்ண போறீங்க. நீங்க கிரிப்டோல ஒரு கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 30% டாக்ஸ் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து டிரான்சாக்ஷன் தான் பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்க வந்து 30% டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? 30% கட்டணும் கிடையாது. பட் நீங்க ஸ்லாப் ரேட்ல கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். பட் நீங்க டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படினாலே அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து ஸ்லாப் ரேட்ல கிரிப்டோல இருந்து வந்தாலும் சரி எந்த ஒரு இன்கமா இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுல இருந்தே உங்களுக்கு 30% எடுத்துருவாங்கன்னு கேட்டா அதுவும் கண்டிப்பா கிடையாது. இந்த டிரான்சாக்ஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டிடிஎஸ் ஒன்னு பிடிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுவுமே என்னன்னா இந்தியன் சப்போர்ட் கொடுக்கிற பேங்க் மூலமா சப்போர்ட் கொடுக்கிற சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குது. கிரிப்டோ கரன்சிக்கு சில எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அண்ட் இதுல பண்ணீங்கன்னா தான் அண்ட் டிடிஎஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போதே நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்க பண்றீங்கன்னா அதுல இருந்து 1% வந்து உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த இன்கம் உங்களுக்கு கையில வந்ததுக்கு அப்புறம் அது என்ன இன்கம், அதாவது நீங்க வந்து கரன்சில இருந்து ப்ராஃபிட் எடுத்த இன்கமா, நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்த இன்கமா அப்படிங்கறத நீங்க சப்மிட் பண்ணி நீங்க தான் வந்து பேலன்ஸ் உள்ள 30% கவர்மெண்ட்டுக்கு கட்டுவீங்க. ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த 30% அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்க தான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இன் கேஸ் நீங்க வந்து கிரிப்டோல வந்து ப்ராஃபிட் எடுத்தாலுமே. ஓகேங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பண்ண போறது வந்து ஒன்லி டெபாசிட் பண்றோம் கிரிப்டோல அண்ட் அங்க இருந்து நம்ம வந்து ஆக்டாஃபெஸ்க்கு டெபாசிட் பண்றோம் அண்ட் அங்க இருந்து எடுக்கிற ப்ராஃபிட்டை கிரிப்டோ மூலமா மறுபடியும் வித்ட்ரால் எடுத்து அண்ட் அங்க இருந்து நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் கொண்டு வரோம். அப்போ கிரிப்டோ வந்து இந்த இடத்துல நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆக்சுவலி இங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம வந்து கிரிப்டோ யூஸ் பண்றோம். அண்ட் அதனால அதுக்கும் நம்ம வந்து 30% டாக்ஸ் வந்து கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அண்ட் இத பத்தி இன்னும் நம்ம வந்து கிளியரா நம்மளோட ஆடிட்டர்ட்ட உட்கார்ந்து அண்ட் தெளிவா ஒரு வீடியோ வந்து இன்னும் ஃபியூச்சர்ல கொடுப்போம். பட் அது உடனே வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அண்ட் கண்டிப்பா கொஞ்சம் லேட்டா நான் வந்து கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு டாக்ஸ் வந்து கண்டிப்பா பே பண்ணலாம். அது கொஞ்சம் ப்ராப்பர் மெத்தட்ல உங்களோட ஆடிட்டர்ட்ட பேசி நீங்க வந்து பண்ணணும். எங்க சைடுல இருந்து எங்களோட ஆடிட்டரோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அண்ட் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரிப்டோ மூலமா டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு 30% நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது டிரான்சாக்ஷன் தான் பண்றீங்க, நீங்க ப்ராஃபிட் எடுக்கல. அண்ட் அதனால நீங்க வந்து அதுக்கும் நீங்க வந்து 30% டாக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க பேங்க் வித்ட்ரால் எடுத்து அதை வந்து உங்களோட ஸ்லாப் ரேட்ல நீங்க வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட டாக்ஸஸ் பத்தி உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அண்ட் டைரக்டா நீங்களே நம்மளோட கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.